Yes, hello. நம்ம லைவ் வந்துட்டோமா? ஹலோ. வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். சரியா, இந்த சாப்டரை முடிக்க போறோம். ஐயோ நம்ம வந்து மேரத்தன் மாநாடு பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. மேரத்தன் மாநாடுன்னு என்ன அர்த்தம்? மேரத்தன் மாநாடுல நம்ம வந்து CBSE 12 போர்டு எக்ஸாம் வருதுல, அதுக்காக இங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் வரும், கிளாஸ் 12 பயாலஜி போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அதை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரி, அதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டாபிக் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அது கூட சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, எஸ், ரெடி எல்லாரும்? எஸ், எல்லாரும் ரெடியா? வெரி குட். ஹாய் பா கரண். ஓகே, ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஓவரால் நீங்க இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னாப்பா 4 டாபிக் தான். சரியா, இதுக்கு முன்னால சாப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சோம்? பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் பத்தி படிச்சோம். சரியா, பிரின்சிபல் அதோட ப்ராசஸ் பத்தி படிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் அப்ளிகேஷன், அதை பத்தி படிக்க போறோம். சரியா, இந்த ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஃபர்ஸ்ட் வந்து அதோட அக்ரிகல்ச்சர்ல என்ன யூஸ் இருக்கு, சரியா, மெடிசின்ல என்ன யூஸ் இருக்கு, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னா என்ன, எத்திக்கல் கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்கு, இதுதான் பேசிக்கா டிஸ்கஸ் பண்ண போறது. சரியா, மெயினா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிடி காட்டன். சரியா, பிடி காட்டன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமானதுப்பா. நான் சொல்றேன் எனக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பிடி காட்டன். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா RNA இன்டர்ஃபியரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஜீன் தெரப்பி. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் டூல்ஸ். சரியா, நம்ம வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், இதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா போதும்பா. சரியா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில் சொல்லி கொடுப்பேன். ஹாய் இஸ்ரத், ஹாய் செல்வப்பிரியா. சரியா, குட் ஈவினிங்ப்பா. ஓகே, ஸோ புரியுதா? இந்த 4-5 டாபிக் இருக்குல்ல, இதுல இருந்து தான் மேஜரா நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒன்னொன்னா நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடி காட்டன் பார்க்கலாம்ப்பா. சரியா, அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக நாங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரியா, இந்த மேரத்தன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து மேரத்தன் நடத்துவோம். புரியுதா? ஒரு எக்ஸாம்க்கு முன்னால கம்ப்ளீட் சிலபஸ் நான் ரிவைஸ் பண்ண வைப்பேன். இந்த சேனல்லையே நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா நான் சொல்றேன் 95% நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. இது வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு படிக்க தோணாதப்ப இந்த சேனல் ஓபன் பண்ணி வச்சுக்கோ. நீ வந்து டெஃபினட்டா படிச்சு போட்டுட்டு இருக்கலாம். சரியா, போட்டு தாக்கிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தேன்னா பிடி காட்டன். இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்காவது தெரியுமா? எஸ், யாருக்காவது தெரியுமா பிடி காட்டன் என்ன? எஸ், பிடி காட்டன் என்ன படிச்சு சொல்லட்டா? ஓகே, இது வந்து NCERT லைன் அப்படியே எடுத்து ஒட்டு வச்சிருக்கேன், என்ன பார்க்கலாம். பிடி காட்டன், some strains of Bacillus thuringiensis, இது வந்து ஒரு பாக்டீரியா, produce protein that kill certain insects such as Lepidopterans, tobacco budworm, armyworm, Coleopterans, beetles, Dipterans, flies, mosquito. என்ன சொல்றாங்க? பேசிலஸ் துரிஞ்சியஸ் ஒரு பாக்டீரியா இருக்குல்ல, அது வந்து ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. அந்த புரோட்டீன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டொபாக்கோ பட்வர்ம், ஆர்மி பட்வர்ம், பீட்டில்ஸ், ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ், இதுக்கு வந்து இதெல்லாம் கொன்னுருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதுல வந்து கொல்லலாம். சரி, சொல்றாங்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஃபார்ம் புரோட்டீன் கிறிஸ்டல் during particular phase of their growth. These crystal contain toxic insecticidal protein. நீங்க கேட்கலாம் சார் இது என்ன சார் புரிய மாட்டேங்குது, நான் சொல்ல பாருப்பா. ஸோ என்னன்னா பிடி காட்டன் என்னன்னு பார்த்தேன்னா, பிடி காட்டன் நீங்க பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம்னா பாருப்பா, எனக்கு வந்து ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, காட்டன் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா, இந்த காட்டன் பிளான்ட்டை வந்து இந்த ஒரு ஐயோ என்னப்பா ஆச்சு பாருப்பா, என்கிட்ட வந்து ஒரு காட்டன் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா, இந்த காட்டன் பிளான்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு பூச்சி வந்து
அதை வந்து தின்னுருது. சரியா, அந்த பூச்சி பேர் வந்து காட்டன் பால்வம். சரி, நான் என்ன சொல்றேன், ஒரு பாக்டீரியா இருக்குப்பா. இந்த பாக்டீரியா பேர் என்ன? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். சரி, இந்த பாக்டீரியா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாக்டீரியா வந்து ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. இந்த புரோட்டீன் வந்து பார்த்தா இன்செக்டிசைடல் அப்படின்னு சொல்றேன். என்னது இன்செக்டிசைடல்? என்ன அர்த்தம்? இன்செக்ட கொன்னுரும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ நான் என்ன பண்ணேன், நம்ம டிஎன்ஏ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ் பார்த்தல. ஸோ இந்த பாக்டீரியா கிட்ட நீ பார்த்தேன்னா, சரியா, ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ வந்து இந்த புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. இந்த புரோட்டீன் நீ பார்த்தனா இன்செக்டிசைடல். இன்செக்டிசைடல் அர்த்தம் இதை வந்து கொன்னுரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து இந்த பிடி கிட்ட இருக்குல்ல, இது கிட்ட இருந்து இந்த இன்செக்டிசைடல் புரோட்டீன் ஃபார்ம் பண்ற டிஎன்ஏ எடுத்துக்கிட்டேன். அந்த டிஎன்ஏ எடுத்துக்கிட்டேன். அந்த டிஎன்ஏ எடுத்து, ஐயோ இப்படி ஆகி போச்சு. நம்ம வந்து ஒரு புது ஸ்லைடாவே ஆட் பண்ணிடலாம். சரியா பசங்களா? சரியா, புரியுதா? நான் என்ன பண்ணேன், அந்த புரோட்டீனை எடுத்து, அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அந்த பாக்டீரியா கிட்ட இருந்து அந்த டிஎன்ஏ எடுத்து இந்த பிளான்ட்குள்ள போட்டேன். புரியுதா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், எஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், நான் அந்த டிஎன்ஏ எடுத்து பிளான்ட்குள்ள போட்டேன். இந்த காட்டன் பிளான்ட், இது வந்து சாதாரணமான காட்டன் பிளான்ட்டா இருந்தது. புரியுதா? இது வந்து சாதாரணமான காட்டன் பிளான்ட்டா இருந்தது. ஆனா நான் இந்த டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு, இந்த பிளான்ட், காட்டன் பிளான்ட் வந்து பிடி காட்டனா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? பிடி காட்டனா மாறிடுச்சு. ஏன்? இப்ப இந்த காட்டன் பிளான்ட் இருக்குல்லப்பா, இது கூட என்ன பண்ணுது, அந்த இன்செக்டிசைடல் புரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுது. என்னப்பா நடக்குது வாழ்க்கையில? ஐயோ கோவமா வருது. பட் எனிவேஸ் புரிஞ்சிருச்சாப்பா? இப்ப இந்த நார்மல் பிளான்ட் வந்து என்னவா மாறிடுச்சு? இந்த நார்மல் பிளான்ட் வந்து பிடி காட்டனா வாழ்க்கையில் அவரவருக்கு சோதனை வரும்பா. சரியா? ஓ, இங்கதான் இருக்கா? ஓகேப்பா, சரியா? சோ நான் என்ன பண்ணேன், நான் இந்த பாக்டீரியா கிட்ட இருந்து அந்த டிஎன்ஏ எடுத்து இந்த காட்டன் பிளான்ட்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த காட்டன் பிளான்ட் வந்து பிடி காட்டனா மாறிடுச்சு. சரியா? இந்த காட்டன் பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா, சின்ன சின்னதா புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுதுப்பா. இந்த புரோட்டீன் வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து அந்த புழு பூச்சி இருக்குல்ல, அதோட உயிருக்கு ஆபத்தானது. இந்த பூச்சிக்கு உயிருக்கு ஆபத்தானது. சோ என்ன ஆச்சு, இப்ப வந்து இந்த பூச்சி வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிட்டு என்ன ஆகும், இது வந்து செத்து போகுது. இது வந்து செத்து போகுது. சோ நம்ம என்ன பண்ணோம், நார்மல் பிளான்ட்டை இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டா மாத்திட்டோம். நம்ம வந்து ஒரு நார்மலான பிளான்ட்டை இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டா மாத்திட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? சோ எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க வந்து சில क्वेश्चन கேட்கலாம். சரியாப்பா? இன்னொரு விஷயம் பாரு. சோ இந்த பிளான்ட் கிட்ட டிஎன்ஏ இருக்கு. சோ இந்த டிஎன்ஏல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஒரு ஜீனை எடுத்துருக்கோம். இந்த பிடி பாக்டீரியா இருக்குல்லப்பா, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியா, இது கிட்ட ஒரு ஜீன் இருந்தது. அந்த ஜீன் பேர் தான் கிரைஜீன். அந்த ஜீன் பேர் என்னப்பா? கிரைஜீன். அந்த ஜீன் பேர் என்ன கேட்பாங்க எக்ஸாம்ல, வாட் இஸ் த ஜீன், நேம் ஆஃப் த ஜீன் which is taken from the bacteria, அது பேர் என்ன? கிரைஜீன். இந்த கிரைஜீனால தான் என்னாச்சு, நம்ம பிடி காட்டன் வந்து இன்செக்டிசைடல் புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுச்சு. இட் ஃபார்ம்ட் இன்செக்டிசைடல் புரோட்டீன். கிரைஜீனால நம்ம பிடி காட்டன் வந்து இன்செக்டிசைடல் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த இன்செக்டிசைடல் புரோட்டீனை சாப்பிட்ட உடனே இது வந்து செத்து போகுது. நீங்க கேட்கலாம், சார் இந்த புரோட்டீன் வந்து காட்டனுக்கு ஆபத்தானது இல்லையா, பாக்டீரியாக்கு ஆபத்தானது இல்லையா? இல்ல. ஏன்னா இது வந்து இன்ஆக்டிவா இருக்கும். இந்த இது வந்து எப்படி இருக்கும், இந்த புரோட்டீன் கிறிஸ்டல் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். இந்த பூச்சி இதை சாப்பிடலப்பா, இதோட வயிற்றுல ஆல்கலைன்
இந்த வயித்துல ஆல்கலைன் மீடியம்ல இந்த இன்ஆக்டிவ் புரோட்டீன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பூச்சியை கொன்னுரும். எக்ஸாக்ட்லிப்பா செல்வப்பிரியா, புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ என்னென்ன ஞாபகம் வச்சிருக்கணும்? எந்த பாக்டீரியா இருந்து இந்த ஜீன் வருது? பிடி ஜீன் பேசிலஸ் துரிஞ்சியஸ் பாக்டீரியா இருந்து வருது. அந்த ஜீனோட பேர் என்ன? கிரைஜீன். அந்த கிரைஜீனால பிடி காட்டன்ல என்ன நடக்குது? பிடில வந்து இன்செக்டிசைடல் புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்செக்டிசைடல் புரோட்டீன் வந்து இன்ஆக்டிவா இருக்கு. அந்த இன்ஆக்டிவ் புரோட்டீன் சாப்பிட்ட உடனே புழுவோட அந்த காட்டன் பால்வம் இருக்குல்ல, அதோட வயிற்றுல ஆல்கலைன் மீடியம்ல அந்த இன்ஆக்டிவ் புரோட்டீன் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த பூச்சியோட வயிற்றுல ஓட்ட விழுந்து அது செத்து போகுது. ஓகே, அதான் கதை, அதான் சம்பவம். புரிஞ்சிருச்சா? ஸோ பேசிலஸ் துரிஞ்சியஸ் கிட்ட எடுத்தோம். தென் பாருங்கப்பா, why does this toxin not kill bacillus? இந்த டாக்ஸின் வந்து பேசிலஸை ஏன் கொல்ல மாட்டேங்குது? Actually, the BT toxin protein exists as inactive protoxin. அது வந்து inactive protoxin இருக்கு. Protoxin அது வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சரியா? But once insect ingests the inactive toxin, it is converted into active form due to alkaline pH of the gut, which solubilizes the crystal. புரியுதா? அது சாப்பிட்ட உடனே அதோட வயிற்றுல ஆல்கலைன் மீடியம்ல அது வந்து டிசால்வ் ஆகி அதை வந்து கொன்னுருது அப்படின்னு சொல்றோம். ஓகே, the activated toxin binds to the surface of midgut epithelial cells and create pores that cause cell swelling and lysis and eventually cause death of the insect. புரியுதா? அதுல இருந்து அது வயிற்றுல வந்து ஓட்ட விழுந்து அது வீங்கி அது வந்து செத்து போயிருது அப்படின்னு சொல்றோம். எஸ், புரிஞ்சிருச்சாப்பா? இது வரைக்கும் புரிஞ்சதா? எஸ், பர்ஃபெக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நவ ஸ்பெசிபிக் டாக்ஸின் ஜீன் வேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் பேசிலஸ். நான் சொன்னேன்ல, பிடில இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா சில ஜீன்ஸை எடுத்துருக்கோம். அந்த ஜீன்ஸ் பேர் என்ன பார்க்கலாம். The choice of gene depends upon the crop and the targeted pest. பாரு, இந்த பேசிலஸ் இருக்குல்ல, இதுக்கிட்ட நிறைய இந்த மாதிரி புழு பூச்சியை கொல்ற ஜீன்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்றது, கார்ன் போடுற கொல்லணும்னா எங்களுக்கு வந்து cry1 AB ஜீன்ஸ் தேவை. நம்ம வந்து காட்டன் பால்வம் கொல்லணும்னா நம்ம cry1 AC cry2 AB யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எக்ஸாம்ல கேட்பாங்க, which gene helps to kill corn borer? cry1 AB. Which genes we can use against cotton bollworm? cry1 AC cry2 AB. நம்ம வந்து cotton bollworm க்கு against யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ் பசங்களா, இது புரிஞ்சதா? எஸ், வெரி குட். ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். Now பர்ஃபெக்ட். ஸோ அடுத்த டெக்னிக் நீங்க பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து RNA இன்டர்ஃபியரன்ஸ். சரியா? இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் கூட சொல்லுவோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ஸ்லைட் ஆட் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே, எஸ், சரி சார். இப்போ இன்னொரு பிளான்ட் பார்க்கலாம்ப்பா. சரியா? இன்னொரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டொபாக்கோ பிளான்ட். இன்னொரு பிளான்ட் என்ன? டொபாக்கோ பிளான்ட். சரி, இந்த டொபாக்கோ பிளான்ட் ஒரு புழு இருக்குப்பா, அது பேர் வந்து மெலைடோகைனே இன்காக்னிஷியா. இது என்ன பண்ணுது? டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டை வந்து அட்டாக் பண்ணுதுப்பா. சரி, மெலைடோகைனே இன்காக்னிஷியான்னு ஒரு வந்து புழு இருக்கு. அது என்ன பண்ணுது? டொபாக்கோ பிளான்ட். எந்த பிளான்ட்பா? ரொம்ப முக்கியமானது. சரியா? என்ன பிளான்ட் கேட்பாங்க? டொபாக்கோ பிளான்ட். சரியா? டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டை வந்து இது வந்து அட்டாக் பண்ணுதுப்பா. சரி சார், அட்டாக் பண்ணுது, நம்ம என்ன பண்ணலாம்? சரியா? இது என்ன பண்ணுது? டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டை அட்டாக் பண்ணுது, மெலைடோகைனே இன்காக்னிஷியா. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து நம்ம வந்து RNAi அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றோம். ஐ வந்து இங்க பார்த்தோம், இது பேர் வந்து இன்டர்ஃபியரன்ஸ். RNA
இன்டர்ஃபியரன்ஸ் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன சார் பாருப்பா, நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா இதுக்குள்ள வந்து அந்த டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்க வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். சரியா? இந்த மெலாய்டோகைன் இன்காக்னிஷியா இருக்குல்லப்பா, இது வந்து இதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இதோட சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா, இது வந்து மெலாய்டோகைனே வயிற்றுக்குள்ள போயிருது. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணிப்பா, அது வந்து இதோட இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்என்ஏ இருக்குல்ல அது கூட சேர்ந்து இதோட இம்பார்ட்டன்ட் ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறத நிறுத்திடுது. பாரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து சொல்ல புரிய வைக்கிறேன். ஓகே, now இதுல என்ன பண்றோம், RNA interference takes place in all organism as a method of cellular defense. This method involves silencing of a specific mRNA due to complementary double-stranded RNA molecule that binds to and prevents translation of mRNA. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம பிளான்ட் இருக்குல்ல, டொபாக்கோ பிளான்ட்ல ஒரு டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஎன்ஏல என்ன ஆகுதுன்னா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குல்லப்பா, இது வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ மெலாய்டோகைனே வந்து நம்ம டொபாக்கோ பிளான்ட்டை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து நம்ம மெலாய்டோகைனே வயிற்றுக்குள்ள போயிருது. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் புரோட்டீன் ஃபார்மேஷன் இருக்குல்லப்பா, அதை வந்து இது வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ அதனால என்ன ஆகுது, மெலாய்டோகைனே பாவம் செத்து போயிருது. இது என்ன சொல்றோம், எஸ் இது என்ன சொல்றோம் நம்ம இது என்ன சொல்றோம், ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். எஸ் புரிஞ்சதாப்பா ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் டெக்னிக். ஸோ நம்ம பாருப்பா, ஜெனரலா பாரு, நம்ம பாடியில புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்என்ஏ இதை வந்து நம்ம சைலன்ஸ் பண்ணிடுறோம். சைலன்ஸ்னா இதை புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறத நிறுத்திடுறோம். புரியுதா? அதுதான் நம்ம என்ன பண்ணுறது, மெலாய்டோகைனே இன்காக்னிஷியாவை ஆர்என்ஏ இன்டர்ஃபேஸ் பண்றோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்சுலின்பா. இது பயங்கரமா, இது வந்து 70-80% கொஸ்டின் வரும். இன்சுலின்ல ஜீன் தெரப்பி, இந்த ரெண்டுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல போர்டு எக்ஸாம்ல வரப்போகுது. சரியா? சரி, இன்சுலினை பத்தி பார்க்கலாம். ஸோ இன்சுலின் நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாருங்க, ஒரு ரீட் பண்ணிக்கலாம். ஓகே பாருப்பா, in mammals including human, insulin is synthesized as a pro-hormone like a pro-enzyme. The pro-hormone also needs to be processed before it becomes fully mature and ஃபங்க்ஷனல். பாருப்பா, ஹியூமன் இன்சுலின் இருக்குல்லப்பா, அதில் வந்து 3 செயின் இருக்கும், செயின் A, B அண்ட் செயின் C. சரியா? ஹியூமன் இன்சுலின் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். எப்படி இருக்கும், இன்ஆக்டிவா. இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ABCல இருந்து C நீக்கிட்டீங்கன்னா, C தூக்கிட்டீங்கன்னா A and B வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சாக்லேட் மேலே ரேப்பிங் இருக்குல்ல, அந்த ரேப்பிங்கை எடுக்கணும்ல, அப்போ தான் அதை சாப்பிட முடியும். அதே மாதிரி இன்சுலினில் இருக்கிற ரேப்பிங் தான் சி ப்ரோட்டீன். அந்த சியை எடுத்தால் தான் நீ வந்து A and B சாப்பிட முடியும். ஓகே, யூஸ் பண்ண முடியும். ஓகே, விச் கண்டெய்ன்ஸ் an extra stretch of C peptide. பாருப்பா, இது A, இது B, இது பார்த்தீங்கன்னா C. இதை ரிமூவ் பண்ணாதான் இது வந்து ஃபங்க்ஷனல் இன்சுலினா மாறிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனல் இன்சுலின் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜாயின்ட் பை டபுள் சல்ஃபர் பாண்ட். இட் இஸ் ஜாயின்ட் பை sulfur bridges. புரியுதா? Now பார்க்கலாம். Now the C peptide is not present in the mature insulin, is removed during maturation. The main challenge for production of insulin using rDNA technique was getting insulin assembled into mature form. பாருப்பா, இப்போ நம்ம வந்து இன்சுலினை வந்து நம்ம லெபார்டரியில் செய்கிறோன்னா என்ன நமக்கு தேவை, அந்த இன்சுலினை நம்ம வந்து லெபார்டரியில் வச்சு செய்கிறோன்னா நமக்கு என்ன தேவைப்படும், எஸ் அந்த இன்சுலினை நம்ம ரெவர்ட் செய்தால் நமக்கு வந்து இந்த சி பண்ண தேவையே இல்லையே, இந்த சி பேண்ட் நமக்கு தேவையே இல்லை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா எலி லில்லின்னு ஒரு கம்பெனி இருந்ததுப்பா. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸை சிந்தசைஸ் பண்ணாங்க விச் கேன் மேக் பேண்ட் ஏ, இன்னொன்று டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணாங்க விச் கேன் மேக் பேண்ட் பி. இது ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து ஃபங்க்ஷனல் இன்சுலினாவே லெபார்ட்டரியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
புரியுதா? ஸோ பாரு, யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெடிமேட் ஃபார்மில் வேணும். சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இன்ஆக்டிவ் ஃபார்மில் தேவையே இல்லை. ஆமாவா இல்லையா? பாரு, நம்ம பாடியில் இப்படி ஃபார்ம் ஆகுது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதை தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இதை நம்ம லேபரேட்டரி பண்ண டைரெக்ட் நம்ம இதே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஆமாவா இல்லையா? புரியுதா? ஸோ அதனால இது வந்து டைரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எலி லில்லி கம்பெனி என்ன பண்ணாங்க, எலி லில்லி அண்ட் அமெரிக்கன் கம்பெனி prepared 2 DNA sequences corresponding to A and B chain of human insulin and introduced them in plasmid of E. coli to produce insulin chain. புரியுதா? இவங்க வந்து 2 DNA பண்ணாங்க, one for A, another DNA for B. இது ரெண்டையும் E. coli பாக்டீரியால இன்ட்ரடியூஸ் பண்ணி A chain B chain வந்து செஞ்சு டைரெக்டாகவே இன்சுலினாவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இவங்க வந்து டைரெக்டாகவே இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஹாய் ஆகாஷ், குட் ஈவினிங் பா. புரியுதா? ஸோ இதான் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ். எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, எக்ஸாமில் வந்து இதான் கேட்பாங்கப்பா. சரியா? ஸோ ஒரு இன்சுலின் வந்து இன்சுலினா நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது. அது வந்து AB and C செயின் இருக்கு. அந்த C செயினை எடுத்தால் தான் A and B வந்து ஜாயின் ஆகி அது வந்து ஃபங்க்ஷனல் இன்சுலினாக மாறும். எலிலி என்ன பண்ணுச்சு, எலிலி டைரக்ட்லி ப்ரொடியூஸ் த ஃபங்க்ஷனல் இன்சுலின், இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் த C peptide. ஓகே, இவ்வளோதான். ஓகே, பர்ஃபெக்ட், குட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா ஜீன் தெரப்பி. சரி, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. இதில் என்ன நடக்கும்னா பாருப்பா, ஒரு ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் உனக்கு புரிய வைக்கிறேன். The first clinical gene therapy was given in 1990 to a 4-year-old girl with adenosine deaminase deficiency. இல்லை என்ன ஆகுதுன்னப்பா, நம்ம என்ன பண்ணுறோம், ஜீன் தெரப்பின்னு என்ன, ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஒரு மனுஷன் இருக்கான், அவனோட ஜீனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி, அந்த ஜீனை மட்டும் கரெக்ட் பண்ணுறது நம்ம சொல்கிறோம் ஜீன் தெரப்பி சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, முதல்ல நம்ம ஜீன் தெரப்பி யாருக்கு பண்ணோம், ஒரு சின்ன குழந்தைக்கு பண்ணோம், 4 வயசு குழந்தைக்கு பண்ணோம். அது வந்து அந்த குழந்தைக்கு என்ன இருந்தது, அடினோசின் டிஎமினேஸ் டெஃபிஷியன்சி இருந்தது, ஏடிஏ டெஃபிஷியன்சி இருந்தது. சார் ஏடிஏ டெஃபிஷியன்சினா என்ன சார், ஏடிஏ டெஃபிஷியன்சினா என்னன்னாப்பா பாரு, ஏடிஏனா அடினோசின் டெஃபிஷியன்சி. சரியா? இது வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது. ஏடிஏ வந்து இதுக்காக தேவை, இம்யூனிட்டி. உன் பாடியில் வந்து ஏடிஏ ப்ரொடியூஸ் ஆகலைன்னா உனக்கு என்ன ஆகும், உனக்கு சின்ன டிசீஸ் கூட வந்துடும். சரியா? எல்லாமே டிசீஸ் உனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ யூ வில் பி வெரி வல்னரபிள். ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து, புரியுதா, அவங்களால வந்து ரொம்ப அதிக நாளுக்கு வந்து வாழ முடியாது. சரியா? இப்போ பார்க்கலாம், புரிஞ்சிருச்சுல என்ன பிரச்சனைன்னு. சரி, the disorder is caused due to deletion of a gene of ADA. இந்த டிசார்டர் ஏன் வருது, ஏன்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏல இருந்து ஏடிஏ ஃபார்ம் பண்ற ஜீன் இருந்தது, அது வந்து டிலீட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். In some children, ADA deficiency can be cured by bone marrow transplantation. In others, it can be treated by enzyme replacement therapy, in which functional ADA is given to the patient by injection. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரு, அந்த குழந்தைக்கு ஏடிஏ டெஃபிஷியன்சி இருக்குல்ல, ஸோ ஒரு வழி என்ன பண்ணா, நம்ம அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் வழியா ஏடிஏ கொடுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் அது வந்து நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எஸ் ஆர் நோ? அது வந்து நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன ஆகும்னா பாரு, இந்த ஏடிஏ இருக்குல்ல, இது வந்து நம்மளோட WBC ப்ரொடியூஸ் பண்ணும். WBC தான் ஏடிஏ ப்ரொடியூஸ். இந்த WBC எங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த WBC வந்து போன் மேரோல தான் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? போன் மேரோல தான் WBCல ஃபார்ம் ஆகுது. அந்த WBC தான் ஏடிஏ ஃபார்ம் பண்ணுது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மஷீனே போய் கரெக்ட் பண்ணிடுறேன், நீ வந்து போன் மேரோலே அதை மாத்திட்டேன்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகிற WBC வந்து ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகுது. ஸோ அது நம்ம ஒன்று வந்து பண்ணலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லாங் அப்ரோச், இது வந்து கொஞ்சம் சஸ்டைனபிள். அதை டெய்லி இன்ஜெக்ஷன் போடுறதை விட இது வந்து கொஞ்சம் சஸ்டைனபிள் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதான். பட் த ப்ராப்ளம் வித் போத் தீஸ் அப்ரோச்சஸ் இஸ் தட் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கியூரேட்டிவ். இது வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது. ஏன்னா பாருப்பா, நீ போன் மேரில் போய் கூட அந்த செல் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அந்த செல் வந்து செத்து போகும். போன் மேலே இருக்கிற செல் கூட சாகும்ல, அந்த செத்தோடனே என்ன ஆகும், again AD deficiency வந்து create ஆயிடும். Okay, as a first step towards gene therapy, lymphocytes from the blood of the patient are grown in a culture outside of the body. A functional ADA cDNA using retroviral vector is then
introduced into these lymphocytes, which are subsequently returned to the patient. However, as these cells are not immortal, the patient requires periodic infusion of such genetically engineered lymphocytes. However, if the gene isolated in the bone marrow cell produce ADA is introduced into the cell at early embryonic stage, it could be a permanent cure. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருப்பா, பாரு ஒரு குழந்தை இருக்குல்ல, ஸோ பாரு ஏடிஏ டெஃபிஷியன்சி வந்துருச்சா, ஏடிஏ சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏடிஏ வந்து இன்ஜெக்ஷன் வழியாக கொடுக்கலாம், ஏடிஏ வந்து இன்ஜெக்ஷன் வழியாக கொடுக்கலாம், இல்லைன்னா போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். சரி, ஆனால் இது ரெண்டும் கியூரேட்டிவ் இல்லை. இப்போ ஜீன் தெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜீன் தெரப்பியில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த குழந்தைகிட்ட இருந்து டபிள்யூபிசி எடுத்துடுறோம். இந்த டபிள்யூபிசியை எடுத்து இந்த டபிள்யூபிசியில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டபிள்யூபிசியில் நம்ம ஏடிஏ ஜீன் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா இந்த குழந்தையோட டபிள்யூபிசி இருக்குல்ல, அது வந்து ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா, இதை டபிள்யூபிசி வந்து செத்து போகும். நம்ம இந்த மாடிஃபை பண்ணி அனுப்புகிறோம்ல, இந்த டபிள்யூபிசி கூட செத்துரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அதனால வந்து திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இந்த மாதிரி ஜீன் தெரப்பியை நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோம்னா, எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த ஜீனை போன் மேரோல மேல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு பர்மனெண்ட் கியூரா இருக்கலாம். புரியுதாப்பா? ஏன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்றப்ப என்ன ஆகும், அது வந்து டோட்டலாவே அதுல வந்து இன்டிகிரேட் ஆயிருக்கும். ஐயோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, yes, so it is a permanent. However, if the gene isolated from the bone marrow cells producing ADA is introduced into the cells at an early embryonic stage, நம்ம early embryonic stageல இந்த மாதிரி gene therapy பண்ணோம்னா it could be a permanent cure. Otherwise bone marrow transplantation, சரியா, then அது இல்லாம ADA injections, அது இல்லாம இந்த gene therapy கூட it's a temporary cure, it cannot be a permanent cure. ஓகே பசங்களா, புரிஞ்சதா? எஸ், பர்ஃபெக்ட். சரி, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸை பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், crystal of Bt toxin produced by some bacteria do not kill the bacteria themselves because, சொல்லுங்க, the bacteria are resistant to the toxin, toxin is immature, toxin is inactive, bacteria encloses toxin in a specific sac. Tell me, crystals of Bt toxin produced by some bacteria do not kill the bacteria themselves because yes, exactly, toxin is inactive. Toxin வந்து inactive இருக்கும். Very good Nithila. Okay, because yes, Selvapriya, it is toxin is inactive. அதனால அது வந்து கொல்ல மாட்டேங்குது. What are transgenic bacteria? Illustrate using one example. Transgenic bacteria என்னப்பா? Transgenic bacteria என்ன? ஒரு பாக்டீரியா பாருப்பா. டிரான்ஸ்ஜெனிக்னா என்ன அர்த்தம்னா, பாருங்க, டிரான்ஸ்ஜெனிக்னா என்ன அர்த்தம், டிரான்ஸ்ஜெனிக்னா அதோட எதோட டிஎன்ஏ மாடிஃபை பண்ணிடணும், அது வந்து டிரான்ஸ்ஜெனிக் சொல்லுவான். நம்ம ஏதாவது ஒரு டிஎன்ஏ மாடிஃபை பண்ணிட்டோம்னா அது என்ன சொல்லலாம், அது நம்ம வந்து டிரான்ஸ்ஜெனிக் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு நான் ராகேஷோட டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ராகேஷ் வந்து மாடிஃபைடு ராகேஷ் ஆயிடுவான். சரி, அவன் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ராகேஷாக மாறிடுவான். புரியுதா? ஒரு
நிதிலாவோட டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணால் அது வந்து டிரான்ஸ்ஜெனிக் நிதிலாவாக மாறிடுவாங்க. புரியுதாப்பா? இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கனிசம் கூட கூப்பிடலாம், ஜிஎம்ஓன்னு கூட கூப்பிடலாம். ஓகே, ஸோ புரியுதா? பாக்டீரியா ஹேவிங் ஜீன் ஆர் ஜீன்ஸ் யூஸ்வலி ஃப்ரம் அன் அன்ரிலேட்டட் ஆர்கானிசம். ஒரு பாக்டீரியாக்குள்ள அன்ரிலேட்டட் ஆர்கானிசமோட டிஎன்ஏ கொண்டு வந்துட்டுனா அதை வந்து நம்ம சொல்கிறோம் equal to the genome are called as transgenic bacteria. புரியுதா? So if I introduce some foreign DNA to Nithila, she will become transgenic Nithila. Okay, exactly. DNA manipulated bacteria. Next, for example, when human insulin gene is introduced into the isolated plasmid of E. coli, நம்ம பார்த்தோம்ல ஹியூமன் இன்சுலினோட டிஎன்ஏ நம்ம ஈ கொலைக்குள்ள போட்டு ஈ கொலையை நம்ம ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். ஓகே, and this recombinant DNA is transferred to a fresh bacterium, then the later is said to be a transgenic or transformed bacteria. Okay, நம்ம வந்து transformed bacteria கூட கூப்பிடலாம். Yes, interesting. Very good. அடுத்தது, now compare and contrast the advantage and disadvantage of production of genetically modified crops. சொல்லுங்கப்பா, இது எக்ஸாம்ல வரலாம். ஜிஎம்ஓ கிராப்ஸ் இருக்குல்ல, அதோட பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கும் சொல்லுப்பா ராகேஷ். பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும், டிமெரிட்ஸ் என்ன இருக்கும்? எஸ், இதோட பெனிஃபிட் என்னவா இருக்கும், டிமெரிட் என்னவா இருக்கும்? எஸ், வெரி குட், வெரி குட், எக்ஸாக்ட்லி. என்ன மெரிட்ஸ் இருக்குப்பா பாரு. ஃபர்ஸ்ட் வந்து மோர் டாலரண்ட் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்ன அர்த்தம்? ஹை டெம்பரேச்சர், தண்ணி இல்லாதது. சரியா? இதில் வந்து ஏபயோட்டிக். சரியா? தண்ணி, சன், வாட்டர், ஏர் ஆர் டெம்பரேச்சர், சாயில், இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக். புரியுதா? நீ வந்து ஒரு டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக மாற்றிடலாம். ஓகே, தென் tailor-made plants to supply alternative resources to industries in the form of fuel, starches, pharmaceutical etc. நம்ம வந்து tailor-made plant பண்ணிக்கலாம். எனக்கு வந்து high number of என்ன சொல்றது, எனக்கு வந்து high amount of sugar வேணும்னா, சரி ஒரு மேங்கோ இருக்குது, சரி அந்த மேங்கோவில் எனக்கு வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் வேணும்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட மாம்பழம் இருக்குல்ல அதில் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுறோ அந்த மாதிரி நான் வந்து க்ராப்பை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப்பை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பிடி காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப். எக்ஸாம்பிள் எழுதலாம் பாப்பாரு இந்த மாதிரி. எக்ஸாம்பிள் யூ ரைட் பிடி காட்டன். ஓகே, crops that enhance nutritional quality. நம்ம வந்து நியூட்ரிஷனலி பெட்டர் குவாலிட்டி பிளான்ட்டை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல் இன் ரெடியூசிங் லாசஸ் that are incurred post harvest. ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் நடக்கிற லாஸை கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னப்பா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா பாருப்பா, டிஎன்ஏ வந்து பார்த்தேன்னா இது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு இவால்வாக இப்போ வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை வச்சு விளாடுறோம். சரி, இப்போ வந்து அது நல்லா தான் இருக்கும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு வந்து எதிராக மாறக்கூடாது. அதுக்காக அது வந்து நம்ம வந்து மனசில் வச்சுருக்கணும். சரியா? டேஞ்சர் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அன்டிசைரபிள் வெரைட்டிஸ் as a result of destructive combination. புரியுதா? அன்டிசைரபிள் வெரைட்டிஸ் வந்துருச்சுன்னு என்ன ஆகும், நமக்கு வந்து பாரு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் நீ பார்த்தேனப்பா, இது வந்து எல்லாமே புதுசு. சரியா? ரொம்ப பழசுலாம் இல்லை. சரியா? ஸோ நமக்கு வந்து இது நம்ம ஹியூமன் ரேஸை எப்படி அஃபெக்ட் பண்ணு நமக்கு தெரியாது. புரியுதா? அதை நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நல்லா தான் இருக்குது. ஒரு 2 வருஷம் ஒரு 50 வருஷம் 100 200 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ஹியூமன் ரேஸுக்கே அது வந்து டேஞ்சராக மாறிடலாம். அதனால வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து அலவுட் இல்லை, ஆனால் யூஎஸ்ல அலவுட். புரியுதா? ஸோ அதான் த்ரெட் ஆஃப் ப்ரொடியூசிங் சூப்பர் வீட் சொல்கிறாங்களே, ஒரு சூப்பர் வீடு மாதிரி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அது வந்து நம்ம கிராப்ஸோட நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஹை ரிஸ்க் ஆஃப் நான் ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். சரி, அது வந்து ரீப்ரொடக்ஷன் நல்லா நடக்காது. சரியா? கெமிக்கல்ஸ், ஏன்னா அது வந்து ஸ்டெரைலாக இருக்கும்ப்பா. இஃப் யூ ப்ரொடியூஸ் கிராப் பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதோட சீட்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் க்ரோ பண்ண முடியாது. நீ வந்து திருப்பி போய் தான் சீட்ஸ் வாங்கிட்டு வரணும். புரியுது? அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் மே காஸ் ரிஜெக்ஷன் இன் த ஹியூமன்
இன்செக்டிசைட். புரியுதா? அது வந்து ஹியூமன் பாடிக்குள்ள ஏதாவது ரியாக்ஷன் பண்ணலாம், இல்லைனா இன்செக்டிசைட் வந்து ஒர்க் பண்ணாமல் போகலாம். affects human health, அதான் சொன்னேன், human affect health affect பண்ணலாம். native biodiversity in an area, for example இந்தியாவில் இருக்கிற ஆர்கானிசம் அது வந்து அட்வர்ஸ் அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னா, இந்தியாவில் இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து அது எதிராக போயிடுச்சுன்னா, அதோட எதிரியாக மாறிடுச்சுன்னா, ஸோ அது நம்ம வந்து நமக்கு தெரியாது. அதான் சொன்னேன்ல, நமக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸில் வந்துடும். இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப், எஸ்பா, டிமெரிட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம். நான் தான் சொன்னேன்ல, இந்தியாவில் வந்து நீ பார்த்தேன்னா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து அது அலவுட் இல்லை. இதில் வந்து இந்தியாவில் அலவுட் இல்லை. ஓகே, very good. What are cry protein? Name the organism that produce it. How has man exploited this protein to his benefit? Solungappa. What is a cry protein? Yes. Cry protein enga irundhu vandhathu? Cry protein is the protein formed by cry gene of Bt, Bacillus thuringiensis. It is, cry protein is, it's an inactive protein, inactive toxic protein. It gets activated in the gut of, in the alkaline gut of the worm by killing it and protecting the parent plant. Okay, name the organism that produces it. Bacillus thuringiensis. How has man exploited the protein to his benefit? Man has been able to separate the cry gene from this Bt bacteria, and he is able to incorporate it in the plants. In the plant, example cotton plant, Bt cotton, thus protecting the cotton plant from the attack of the cotton bollworm. இந்த மாதிரி எழுதணும். புரியுதாப்பா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு? So yes, cry proteins are toxins encoded by cry gene and produced by the bacteria Bacillus thuringiensis, which contains these protein in their inactive form. It gets activated due to alkaline pH of the gut of the insect when it ingests the inactive protein. This leads to lysis of epithelial cell and ultimately the death of the insect. Okay, lysis na and the cell வந்து கிழிஞ்சிடும். Hence, we say that human has exploited this protein to produce some transgenic crop. இதெல்லாம் வந்து keyword பா, சரியா? He has created transgenic crop. நம்ம வந்து BT crop சொல்லலாம், transgenic crop, okay, which are insect resistant. இந்த cropலாம் வந்து insect resistant. மனுஷன் வந்து இந்த cry gene யூஸ் பண்ணி insect resistant plants நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். Yes. Very good. புரிஞ்சுச்சப்பா? Very good. Next, what is gene therapy? Illustrate using the example of adenosine deaminase deficiency. And the complete case எழுதணும். என்ன கேஸ் பா? ADA is adenosine deaminase deficiency happens in an organism because of deletion of the ADA gene. சரியா? It is very important for the immunity. So what you can do? You can take out the lymphocytes from the individual and introduce the ADA gene and introduce this lymphocytes back into the patient. This will give him, yes, ability to produce ADA. And the mari. Okay, yeah. So yes, gene therapy is the correction of malfunctioning of gene by repairing or adding the correct gene. Gene therapy enna? Correction of a gene which is not functioning properly or repairing it. Okay, repairing or adding it.
ADA deficiency is a very rare genetic disorder due to deletion of gene for ADA deaminase. Adenosine deaminase oda gene வந்து delete ஆயிருக்கும் or disorder இருக்கும். The enzyme is crucial for immune system. So immune system வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. This gene is transfected into early embryonic cell of bone marrow for permanent use. பார்ப்பா permanent யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே போன் மேரோலயே இந்த ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து பெர்மனன்ட் கியூரா இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், பீரியாடிக்கலி WBCஸை எடுத்து அது இந்த ADS ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி திருப்பி அந்த பேஷண்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணா இது வந்து ஒரு சொல்யூஷனா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், very good, very good. Next, diagrammatically represent experimental steps in cloning expressing human genes. Say the gene for growth hormone into a bacterium E. coli. என்ன சொல்றாங்க, cloning and expressing human gene into a bacteria. ஒரு ஹியூமன் ஜீனை நம்ம எப்படி க்ளோன் பண்ணலாம் அது கேட்டுருக்காங்க. சரி, இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி தாப்பா. ஸோ நம்ம எப்படி க்ளோன் பண்ணலாம் பாருப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா கிட்ட இருந்து பிளாஸ்மிட் எடுக்கணும். இது வந்து என்ன ஆக்ட் பண்ணும், இது வந்து வெக்டரா ஆக்ட் பண்ணும். சரியா, அது நம்ம என்ன பண்றோம், வெக்டர். நம்ம என்ன பண்றோம், ஒரு எண்டோ நியூக்ளியஸ் என்சைமை ஊத்துறோம். சரி, அது வந்து என்ன பண்ணோம், நம்ம ஹியூமன் ஜீன்ல இருந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து என்னது, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா, இது வந்து பிளாஸ்மிட். ஸோ இது ரெண்டையும் இது வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிக்கி அண்ட் ஃபார்மா இது ரெண்டும் சேர்ந்துக்கும். சரியா, ஸோ இது வந்து ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்தாச்சு. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அகைன் நான் ஈகோலைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், இந்த ஈகோலை டிவைட் ஆக ஆக என்ன ஆகும், என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் கூட ஃபார்ம் ஆகிட்டே போகும். இதுதான் பேசிக்லி எஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங். நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்மிடை எடுத்தோம், ஹியூமன் ஜீனை எடுத்தோம், எண்டோநியூக்ளியஸை ஊற்றினோம், ரெண்டுமே கட் ஆகி வந்துருச்சா, ரெண்டையும் சேர்த்துட்டோம் யூசிங் லைகேஸ். அதுக்கப்புறம் இதை வந்து ஈகோலைக்குள்ள போட்டோம். ஈகோலை வந்து மல்டிப்ளை ஆக ஆக என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிவைட் ஆகிட்டே போகும். எஸ், வெரி குட். தண்ணி குடிச்சுக்கலாமா? Perfect. Now, can you suggest a method to remove hydrocarbon or remove oil from seed based on your understanding of rDNA technology? சரியா, ஒரு சீடுக்குள்ள இருந்து ஆயிலை எடுக்கணும். புரியுதப்பா, ஒரு சீடுக்குள்ள இருந்து ஆயிலை எடுக்கிறதுக்காக ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் சொல்லுங்கப்பா. எஸ், என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயிலுக்குள்ள இருந்து சீடை எடுக்கிறதுக்கான டெக்னிக் என்ன டெக்னிக்கா இருக்கும்? என்ன பண்ணலாம், நம்ம ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண டிஎன்ஏ கண்டுபிடிச்சு அதை தூக்கிட்டோன்னா என்ன ஆகும், அந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண டிஎன்ஏ கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா என்ன ஆகும், ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணதை நிறுத்திடும். Okay, so see, recombinant DNA technology or rDNA is a technique which is used for manipulation of genetic material of an entity to obtain desired result. For this, the genes that are necessary for oil formation in seeds must be recognized. Oil formation in seed gene when recognize panni with the help of restriction endonuclease, appropriate gene should be removed. And the gene வந்து cut பண்ணி remove பண்ணிடணும். The DNA thus obtained must be treated with DNA ligases to seal the broken ends. அந்த remove பண்ணுற broken end அதை வந்து சேர்த்து join பண்ணி முடிச்சிடணும். When cultivated as aseptically on nutrient medium, these cells will differentiate into a new plant processing seeds with no oil. புரியுது, அதான் பேசி சொன்னாங்க. அந்த ஆயிலோட டிஎன்ஏ எடுத்துட்டிங்கன்னா அந்த செல்ஸ் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிறது வந்து அது வந்து ஆயில் ஃபார்ம் பண்ணாது. பேசிக்காக அதுதான்ப்பா, டிஎன்ஏ எடுக்கிறது போடுறது, அவ்வளோதான். சரி, இதுதான் ஹோல் சாப்டர், அதுதான். பர்ஃபெக்ட். இந்த கொஷின், வாட் இஸ் கோல்டன் ரைஸ் பா? கோல்டன் ரைஸ்னா யாருக்காவது தெரியுமா? இட் இஸ், வாட் இஸ் திஸ் கோல்டன் ரைஸ்? It is
விட்டமின் ஏ ரிச் ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ரிச் ரைஸ். ஸோ ரைஸ் பிளான்ட்ல நான் என்ன பண்ணேன், விட்டமின் ஏயோட டிஎன்ஏ சேர்த்ததால் என்ன ஆச்சு, இந்த ரைஸ் பிளான்ட் வந்து விட்டமின் ஏ ரிச் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. சொன்னா கோல்டன் ரைஸ் சொல்லுவோம். Golden rice, a variety of rice or riza sativa, is a genetically modified crop which is developed as a fortified food. Fortified food na high nutritional quality food solvo. To supply them areas where there is scarcity of dietary vitamin A. As golden rice is richly supplied with vitamin A. Other golden rice vitamin A வந்து அதிகமா இருக்கும். சரி, அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். Golden rice consists of precursor of provitamin A known as beta carotene inserted into the rice through the process of genetic engineering. Genetic engineering use பண்ணி நம்ம வந்து provitamin A produce பண்றோம். அது வந்து பேசிக்கா விட்டமினா மாறுது. ஓகே, புரிஞ்சுச்சுல? வெரி குட். நெக்ஸ்ட், does our blood have proteases and nucleases? First of all, protease என்ன, nucleases என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னாப்பா enzyme. Proteases na protein digesting enzyme. Proteases பாத்தீங்கன்னா protein digesting enzyme. Nucleases பாத்தீங்கன்னா, yes, it is also an enzyme. Nucleic acid digesting enzyme. That is, it's a DNA digesting enzyme. It's a DNA digesting enzyme. புரிஞ்சதாப்பா? இது என்னது? It's a DNA digesting enzyme. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்களா, நம்ம ஹியூமன் பாடியில் பிளட்ல ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் இருக்கா, டிஎன்ஏ டைஜஸ்டிங் என்சைம் இருக்கா? இருந்தால் என்ன ஆகும், நம்ம பாடியில் இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே டைஜஸ்ட் ஆயிருமே, ஆமாவா இல்லையா? ஸோ அது வந்து இல்லை. No, blood does not have proteases and nucleases, but some proteases does exist in inactive form. நம்ம bloodல proteaseம் nucleus இல்லை, இருந்தாலும் அது வந்து inactive formல இருக்கும். அதனால நம்ம பாடியில் வந்து ஹெல்த்தியாக இருக்கு. இல்லைன்னா வந்து நம்ம பாடி செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சோம். It would have been digested. அது நம்ம பாடியில் இருந்தால் நம்ம பாடி செல்ஸை டைஜஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எல்லாம் ப்ரோட்டீனாக தானே இருக்குது, இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பர்ஃபெக்ட். பாருப்பா, 2015 இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. 2015 கேட்டாங்க, எக்ஸ்பிளைன் ஹவு எலி லில்லி அண்ட் அமெரிக்கன் கம்பெனி ப்ரொடியூஸ்ட் இன்சுலின் பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நான் சொன்னேன்ல, எஸ், நம்ம இன்சுலின் வந்து என்ன வேணும், செயின் ஏ வேணும், செயின் பி வேணும். ஸோ தே மேட் அ டிஎன்ஏ சீக்வென்ஸ் விச் குட் ப்ரொடியூஸ் செயின் ஏ ஆஃப் insulin and they produce DNA series which could produce chain B of insulin, and they introduced into E. coli bacteria which produced human insulin. It produced A chain and B chain and they merged it to produce human insulin. Okay, எப்படி எழுதலாம் இத? Insulin is used for treatment of diabetes. ஓகே, எஸ் பண்ணிதிலா, ஏசிஸ்னு போட்டிருந்தா அது எல்லாமே டைஜஸ்ட் பண்ற என்சைம் தான்ப்பா. ஓகே, பர்ஃபெக்ட். Now, earlier insulin was extracted from the pancreas of cattle and pig which has shown allergic reaction. பாரு, இந்த மாதிரி இன்சுலின் முன்னால ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முன்னால நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கேட்டில் இருக்குல்ல, பெக் இருக்குல்ல, அதோட இன்சுலினை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து எலர்ஜி காஸ் பண்ணும். சரியா? Now, in 1983 Eli Lilly, an American company, prepared 2 DNA sequences. நான் சொன்னேன்ல, DNA sequences corresponding to chain A and chain B, corresponding to A and B chains of human insulin, and introduced them into E. coli to produce insulin chain. சொன்னேன்ல, E. coli ப்ரொடியூஸ் பண்ணி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. Chain A and B were produced separately, extracted and combined, creating disulfide bond to form human insulin or humulin. புரியுதா? ஏயும் பி செயினையும் அவங்க வந்து செப்பரேட்டாக ஃபார்ம் பண்ணாங்க, தனித்தனியாக ஒன்றா ஃபார்ம் பண்ணல. ஏ செயினை இன்சுலின் ஈக்குவலைக்குள்ளே போட்டாங்க, ஈக்குவலை வந்து ஏ செயின் ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸை பி செயினோட சீக்வன்ஸை இன்னொரு ஈக்குவலைக்குள்ளே போட்டாங்க, ரெண்டும் செயின் பி ஃபார்ம் ஆச்சு. இந்த ரெண்டு செயினையும் சேர்த்து டைசல்ஃபைட் பாண்ட் வழியா சேர்த்து அவங்க வந்து ஹியூமன் இன்சுலினை கிரியேட் பண்ணிட்டாங்க. எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பா நிவேதான்னு சொல்கிறேன்ல, ஜீன் தெரப்பி, ஹியூமன் இன்சுலின், பிடி காட்டன் அண்ட் RNAi, இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரி, இந்த 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே, வெரி குட் நிவேதிதா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்கப்பா ப்ளீஸ். இந்த டயக்ராம் வரீங்க, திஸ் இஸ் ஏ செயின், திஸ் இஸ் சி செயின் அண்ட் திஸ் இஸ் பி செயின். சரியா, இப்படி போட்டுருங்க. ஏ செயின், பி செயின் அண்ட் சி செயின். திஸ் இஸ் இன்ஆக்டிவ், இதை ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம். நெக்ஸ்ட், name any two techniques that serve purpose of early diagnosis of bacterial and human disease. பாருப்பா, நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயக்னோஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எஸ், டயக்னோஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் இருக்குல்லப்பா, எய்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ எய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருந்தால் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். Very low concentration of virus and bacteria can be detected by amplifying the DNA. சரியா, used to detect HIV virus AIDS patient, mutation of gene in a cancer patient can be detected. பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, HIV இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து உடனடியாக அதோட இஃபெக்டை காட்டாது. எய்ட்ஸ் இருக்குல்லப்பா, எய்ட்ஸ் வந்து உடனடியாக அதோட இஃபெக்டை காட்டாது. அது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து டார்மெண்ட்டாக இருக்கும். சரியா, டார்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடியாக அப்படியே ஃப்ளேர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யாராவது சஸ்பெக்டடாக இருந்தாங்கன்னா, எய்ட்ஸ் சஸ்பெக்டட் இருந்தாங்கன்னா, அவங்க டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, அவங்க வந்து பிசிஆர் பண்ணேன்னா என்ன ஆகும், அந்த வைரஸோட பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அது கூட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் ஆயிரும். புரியுதா? இந்த பிசிஆர் டெக்னிக் பண்ணோன்னா அந்த வைரஸோட மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். அதனால எனக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த வைரஸ் பார்ட்டிகல் வந்து இவங்கிட்ட இருக்குது, இவங்க வந்து ஃபியூச்சரில் எய்ட்ஸ் வரலாம். ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரிஞ்சுதா? பிசிஆர்னா மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். ஞாபகம் இருக்குல்ல, பயோடெக்னாலஜியில் படித்தோம்ல, பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதில் வந்து ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த வைரஸோட பார்ட், அந்த ஒரு சாம்பிளை நான் பிசிஆர் பண்ணேன்னா அந்த சாம்பிளில் வைரஸ் இருந்தது, அந்த வைரஸோட மல்டிபிள் காப்பீஸ் கூட வந்துடும். ஸோ அது வந்து நான் கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அதை வந்து நான் ட்ரீட் பண்ணிக்கலாம். தென் ELISA, presence of antibodies synthesized as a result of reaction with the antigen of the pathogen can be detected by this technique. For example, parpa on பாடியில் வந்து உனக்கு வந்து கோவிட் வந்துருச்சுன்னா பாடி வந்து கோவிட்க்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆமாவா இல்லையா? உனக்கு வந்து ஏதாவது மலேரியா வந்துருச்சுன்னா பாடி வந்து மலேரியாக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆன்டிபாடியை கண்டுபிடிச்சா உனக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாடியில் மலேரியாக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் இருந்தால் உனக்கு வந்து மலேரியா வந்திருக்குன்னு அர்த்தம். பாடியில் ஹெச்ஐவிக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி இருந்தால் உனக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு அர்த்தம். பாடியில் வந்து ஜாண்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் அது ஆன்டிபாடி தான் உனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா என்ன சொல்கிறேன் என்ன? ஸோ அதுதான் பேசிக்லி. ஓகே, பர்ஃபெக்ட். Mention two objectives of setting up GEAC by our government. GEAC, first of all, GEAC na enna? சொல்லுங்கப்பா, GEAC na enna? Genetic engineering approval committee. சரியா? GEAC என்ன? ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து என்னென்ன ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிடி பிரிஞ்சால் கூட பண்ணிட்டாங்க. பிடி பிரிஞ்சால் கூட இருக்குப்பா. ஆனால் கவர்மெண்ட் வந்து பிடி பிரிஞ்சாலை யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து பேன் ஆயிருக்கு இந்தியாவில். ஏன்னா பாருப்பா, பிடி காட்டன் பேன் இல்லை, ஆனால் பிடி பிரிஞ்சால் பேன். ஏன் சொல்லுங்க, யார் சொல்லுவா? பிடி காட்டன் பேன் இல்லை, பிடி பிரிஞ்சால் வந்து பேன் ஆயிருக்கு. ஏன்? பிரிஞ்சால்னா கத்திரிக்காய் பாரு, காட்டனை வந்து நீ சாப்பிட போறது இல்லை, ஆனால் பிடி பிரிஞ்சாலை நீ வந்து சாப்பிட போற. சாப்பிட்டதுக்கப்புறம் பாடியில் ஏதாவது நடந்துருச்சுன்னா கவர்மெண்ட் எங்கே போய் அழுகிறது? ஸோ அதனால
இந்த ஜிஎஸ்சி என்ன பண்ணுன்னா இந்தியாவில் எது அலவுடு எது அலவுடு இல்லை அதை வந்து அவங்க வந்து கண்காணிப்பாங்க. ஓகே, now it will make decisions regarding to validity of GM research also. நீ பண்ற ரிசர்ச் வந்து வேலிடா இல்லையா அது கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, சைனால ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணான்னா அவங்களோட குழந்தை இருக்குல்லப்பா, ட்வின் குழந்தை, அது மேல டெஸ்ட் பண்ணிட்டான். அந்த குழந்தையோட டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணி அதில் டெஸ்ட் பண்ணிட்டான். புரியுதா? ஒரு சின்ன குழந்தை பிறக்கவே இல்லை. நீ வந்து ஒரு மனுஷனை எப்படி நீ வந்து அவன் மேலே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சைனீஸ் கவர்மெண்ட் அவனை பிடிச்சி ஏன்னா ஜெயிலில் போட்டுருச்சு. புரியுதா? ஸோ நீ வந்து ஒரு கொஞ்சம் கைட்லைன்ஸ் இருக்கணும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், டிசைனர் பேபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டிசைனர் பேபின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா ஒரு கப்பல் வந்து போய் எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோனியோட ஸ்கில்ஸு, கோலியோட ஸ்கில்ஸு, சரியா, சச்சின் டெண்டுல்கரோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொன்னால் அது வந்து பண்ணலாம். புரியுதா? ஸோ ஆனால் அது வந்து எத்திக்கலா இல்லை. ஏன்னா காசு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, காசு உள்ளவங்க வந்து அவங்க குழந்தைகளை வந்து சூப்பர் ஸ்மார்ட் ஆக்கிடுவாங்க. காசு இல்லாதவங்க அவங்களால முடியாது. அதுவும் இல்லாமல் இதோட டிமெரிட்ஸ் என்னென்னவா இருக்கும் அது நமக்கு தெரியாது. புரியுதா? ஸோ எதெல்லாம் அலவுட் எதெல்லாம் அலவுட் இல்லை, வேலிட் எதெல்லாம் வேலிட் எதெல்லாம் வேலிட் இல்லை, அது வந்து இந்த ஜிஏசி அப்ரூவ் பண்ணும். டு செக் சேஃப்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஜிஎம் ஆர்கானிசம் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ். சொன்னேன்ல, பிடி பிரிஞ்செல்லாம் பப்ளிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, அது வந்து யார் டிசைட் பண்ணுவா? நம்ம ஜிஇஏசி வந்து டிசைட் பண்ணும். புரியுதா பசங்களா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். Now, what is a GMO? List 5 possible advantage of a GMO. GMO என்ன அர்த்தம்? Genetically modified organism. சரியாப்பா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். GMO என்னது? It makes resistant to abiotic stress, reduce reliance on chemical pesticide. BT cotton யூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து chemical pesticide யூஸ் பண்ணது கம்மி பண்ணிட்டோம். reduce post harvest loss, increased efficiency of mineral use. அது நல்லா மினரல் நல்லா யூஸ் பண்ணுது. சரியா? வேஸ்டேஜ் அதிகமாக இல்லை. enhance nutritional value of the food. ஃபுட்டோட வேல்யூ கூட அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது? கோல்டன் ரைஸ், சரியா, விட்டமின் ஏ enriched ரைஸ். பர்ஃபெக்ட். அகைன் பார்ப்பா, இன்சுலின் மேல ஒரு கொஸ்டின் இருக்கு, பார்க்கலாமா? இன்சுலின் in the human body is secreted by pancreas as prohormone, proinsulin. The schematic polypeptide structure of proinsulin is given below. It is given below. Okay. This proinsulin needs to undergo processing before it becomes functional in the body. Answer the question that follows. சரி பார்க்கலாம். State the change in proinsulin undergoes at the time of its processing to become functional. சொல்றான். இது வந்து proinsulin கொடுத்திருக்கா. இதுல வந்து என்ன சேஞ்ச் நடக்குது? Because of it becomes functional அப்படின்னு கேட்கறான். சொல்லுங்கப்பா, என்ன சேஞ்ச் நடக்குதுங்க? இங்க என்ன சேஞ்ச் நடக்குது? எஸ், எக்ஸாக்ட்லி ஷிஃபானா. இந்த சி செயின் வந்து ரிமூவ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபங்க்ஷனல் இன்சுலினா மாறுது. The proinsulin undergoes a chemical change where C peptide is cleaved and removed. அந்த C peptide வந்து கட் ஆகி cleave ஆகி அது வந்து ரிமூவ் ஆகுது. The removal is essential for proinsulin to be able to function as a mature insulin. அந்த ரிமூவல் வந்து proinsulin வந்து mature insulin மாறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? எஸ். Name the technique American company Eli Lilly used for commercial production of human insulin. சொல்லுங்கப்பா. எஸ், எலி லிலி வந்து என்ன யூஸ் பண்ணுச்சு? Very good, Mufila. Exactly, they used
Xylem and company, okay, they basically used recombinant DNA technology, you can say. Okay, same thing, but they are repeating the same thing again and again. Okay, perfect. Recombinant DNA technology, you can say. Okay, perfect. Now, how are the two polypeptides of a functional insulin chemically held together? And the rend peptide இருக்குல்ல, peptide chain A and B, they are chemically held together by how? Yes, tell me. Very good, Dinakaran. They are held together by disulfide bonds. They are held together by disulfide bonds. Okay, perfect, very good, yay. வெரி குட் பா. இந்த சாப்டர் வந்து சின்ன சாப்டர் தான், சரியா? பேசிக்காக இந்த பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர் தான், சரியா? ஓகே அப்பா, ஸோ வெரி வெல் டன். நீங்கள் வந்து இந்த சாப்டரோட பாரு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கல, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் என்னென்ன படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிடி கார்டு நல்லா படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ், தென் அதுக்கப்புறம் இன்சுலின், அண்ட் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. இது வந்து 4 இம்பார்ட்டன்ட் பா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம், இல்லை டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம். அதுவும் இல்லாமல் பாருப்பா, இன்சுலினோட டயக்ராம் இருக்குல்ல, இதோட டயக்ராம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இதை மட்டும் நீ படிச்சிட்டேன்னா யூ வில் பி சார்ட்டட். எஸ், பண்ணிடுவீங்களா எல்லாரும்? வெரி குட், வெரி குட். ஸோ உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்குப்பா. ஹோம்ஒர்க் கொஷின் என்னன்னா, வாட் இஸ் த gene which is used in the BT cotton? Nidhi Lagan, can you explain enzyme replacement gene therapy? Yes pa. Enzyme replacement enna aguna pa pare ADH deficiency. Basically enzyme replacement gene therapy வந்து பார்த்தேன்னா ADA deficiency, சரியா? ADA deficiency என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ADA இருக்குல்ல, அதை வந்து ADA இருக்குல்லப்பா, அதை வந்து டைரெக்டாகவே இன்ஜெக்ஷன் வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலான்னா, பருப்பா ஏடியை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? ஏடியை பார்த்தேன்னா டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த டபிள்யூபிசியை வெளியே எடுத்து இதுக்குள்ளே ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணுற டிஎன்ஏயை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த டபிள்யூபிசியை திருப்பி பேஷண்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், என்ன ஆகும்? அந்த பேஷண்ட்குள்ளே இந்த டபிள்யூபிசியை ஆட்டோமேட்டிக்காகவே ஏடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதான் என்ன சொல்கிறோம், என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் ஜீன் தெரப்பி சொல்கிறோம். புரியுதா? ஆனால் இதில் என்ன நடக்குது, இந்த டபிள்யூபிசி இருக்குல்லப்பா, இந்த டபிள்யூபிசி வந்து செத்து போயிடும். கொஞ்ச நாள் இது செத்து போயிடும். இது வந்து நிரந்தரமாக இருக்காது. இது வந்து சாகிற டபிள்யூபிசி. ஸோ நம்ம வந்து இது வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இதே இந்த டபிள்யூபிசியை நான் வந்து அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த குழந்தை வந்து எம்ப்ரியோவா அம்மா வயிற்றுல இருக்கிறப்பவே நான் இதை கண்டுபிடிச்சு அதோட போன் மேரோல இந்த டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு பர்மனெண்ட் கியூராகவே இருக்கலாம். புரியுதா? இதை நான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் பண்ணேன்னா இது வந்து ஒரு பர்மனெண்ட் கியூராக இருக்கலாம். புரியுதா? இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் பாருப்பா. ஏடிஏ இருக்குல்ல, ஏடிஏ டெஃபிஷியன்சி நம்ம 3 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று வந்து நீ ஏடிஏ இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், சரியா? அது கொஞ்சம் கம்மியான லைஃபு. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணலாம், போன் மேரோ இருக்குல்ல, அந்த போன் மேரோவே நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். வேற ஒரு நல்ல போன் மேரோ எடுத்து அதில் போட்டேன்னா அது பண்ண. ஆனால் அது வந்து அது கூட கொஞ்சம் அந்த செல் செத்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ரிப்ளேஸ் பண்ணது வந்து கஷ்டமாயிடும். ரெண்டாவது. மூணாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டபிள்யூபிசியை எடுத்து அதில் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி திருப்பி இதுக்குள்ளே போட்டுரும்.
சரியா? ஆனால் இல்லைனா WBC வந்து செத்து போகுது. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த WBC சாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ரியானிக் ஸ்டேஜை இதை கண்டுபிடிச்சு அந்த DNA இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நிரந்தரமாக அது வந்து ADA டெஃபிஷியன்சி நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நிதிலா கொஞ்சம் புரிஞ்சுதாப்பா? எஸ் நிதிலா. நிதிலா மூணும் எப்படி பண்ணலான்னு புரிஞ்சுதா? How the three of them are different. Yes, Nidila. Perfect. Nidila ki புரிஞ்சிருச்சு. Read the book power kar நீ book read பண்ணா உனக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே பசங்களா? So homework answer பண்ணுங்க. What gene is used in BT cotton? Comment box சொல்லுங்க. I'll see you in the next class. சரியா? Comment box answer பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Take care and bye bye.